அம்மா. கிறிஸ்டியன் கொஸ்டியன்ஸ் எனும் வலையொலியில் 2019 ஆண்டு மே 13 அன்று ஒளிபரப்பப்பட்ட நிகழ்வு. ரீபிரின்ஸ் 1073 தமிழாக்கம். தொகுப்பாளர்கள் சகோதரர் ரிக் மற்றும் சகோதரர் ஜோனத்தான் அவர்கள். ஆதார வசனம் 2 தீமோத்தேயு 1 வசனம் 4 மற்றும் 5. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். மனிதர்களாகிய நாம் வகிக்கின்ற பல பாத்திரங்களிலேயே ஒரு தாய் வகிக்கும் பாத்திரமானது மிகவும் சர்வ சாதாரணமாக பார்க்கப்படுகின்றது. குழந்தையை வயிற்றில் சுமப்பது துவங்கி அந்த குழந்தை பிறந்த பின்னர் அதற்கு ஆகாரம் கொடுத்து போஷிப்பது, அதை பாதுகாப்பது, அதற்கு அனைத்தையும் கற்றுக் கொடுப்பது என சகலத்தையும் அவள் அமைதியாக செய்து வருகிறாள். அதே குழந்தைக்கு வயது வந்த பின்னர் ஏற்படும் மனம் மற்றும் சரீர மாற்றங்களை புரிந்து கொள்வது, அந்த குழந்தை பெரியவனானவுடன் அவனுக்கு ஆதரவாக நிற்பது, பின்னர் பேர குழந்தைகளை பெற்றெடுத்தவுடன் அவர்களை கவனித்துக் கொள்வது என வாழ்க்கையை கட்டி எழுப்புவதிலும் அதனை மேம்படுத்துவதிலும் ஒரு தாயானவள் கூடவே பயணிக்கிறாள். அவள் அரிதாக எப்போதாவது தான் ஓய்வெடுக்கிறாள். சம்பளமும் இல்லை, பணமாக இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் நன்றி எனும் ஊதியம் கூட அவளுக்கு கிடைப்பதில்லை. இருந்தும் கூட அவள் விடாமுயற்சியுடன் ஆழமான தன்னலமற்ற பாதுகாக்கும் அன்பினால் உந்தப்பட்டவளாய் தன்னுடைய வேலைகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறாள். இது அரிதாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது. வேகமான வாழ்க்கையில் விறுவிறுன்று ஓடிக்கொண்டிருக்கும் நாம் சற்று நின்று நம்முடைய தாய்மார்களுடைய அன்பு, சக்தி மற்றும் நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் ஏற்படுத்தும் தாக்கம் என அனைத்தையும் சற்று நிதானமாக கவனிக்கவும் பாராட்டவும் செய்வோமாக. எங்களது CQ குழுவிலிருந்து ஜூலி அவர்களை வரவேற்க விரும்புகிறோம். ஜூலி: எனக்கு குழந்தைகள் இல்லை என்றாலும் எனக்கும் பங்குள்ளதாக உணர்கிறேன். ஏனெனில் நான் தாயாகவில்லை என்றாலும் எனக்கென்று ஒரு தாய் இருக்கிறார்களே. எனது அம்மா மிகவும் அருமையானவள். நான் வயதாக எனது அம்மாவின் அருமையையும் ஒரு தாயாக இருப்பது எவ்வளவு கடினம் என்பதையும் அதிகமாக உணர்ந்து வருகிறேன். இது தாய்மார்களுக்கான வலையொலி மட்டுமல்ல, இது நம் அனைவருக்குமான ஒரு வலையொலியாகும். ஏனென்றால் நமது அம்மாக்களை போல நாமும் பிறர் வளருவதற்கு உதவவும் அவர்களை தட்டி கொடுக்கவும் தட்டி எழுப்பவும் நம்மால் முடியும். நம் அனைவருக்குமே பயன்படக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால், தாய்க்கு தாயாக இருங்கள். அம்மாவுக்கும் உதவி தேவை. நம்மில் சரீர பிரகாரமாக தாய்மை அடையாத சகோதரிகளால் பிறருக்கு தாயாக இருக்க முடியும், தாய் ஸ்தானத்தில் இருக்க முடியும். நாம் இப்போது ஒரு கிறிஸ்தவ தாய்க்கு இருக்க வேண்டிய 12 பண்புகள் பற்றி பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாம் பண்பு கூர்மையான பகுத்தறியும் உணர்வை பெற்றிருப்பது. Dictionary.com எனும் வலைதளத்திலிருந்து பகுத்தறிவு என்பது பெயர்ச்சொல். 1. நன்கு நிதானித்து பார்க்கும் திறன். 2. கிறிஸ்தவ சூழலில் நிதானிப்பு இல்லாத நிலைமையில் ஆவிக்குரிய வழிகாட்டுதலையும் புரிதலையும் பெற்றுக் கொள்வதற்கான பகுத்தறிவு. எபிரேயர் 5 வசனம் 13 மற்றும் 14. பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரங்களை உடைய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். தாய்மைக்கான உதாரணம் மனோவாவின் மனைவியாகிய சிம்சோனின் தாய். வேதாகம பதிவானது அந்த தாயாருடைய குணத்தை நேரடியாக விவரிக்கவில்லை என்றாலும் அவரது குணத்தை பற்றிய சக்தி வாய்ந்த நுண்ணிய அறிவை நமக்கு அளிக்கிறது.
அவள் நம்பகமானவள். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 24 வரை தெரிந்தெடுக்கப்பட்ட வசனங்கள். இஸ்ரேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலரியா இருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கும் தீட்டானது ஒன்றும் குசியாதபடிக்கும் எச்சரிக்கையா இரு. நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். இதை அவள் தன் கணவனிடமும் சொல்கிறாள். மனோவாவோ தேவதூதன் மறுபடியும் ஒரு விசை தோன்ற செய்யும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். தேவதூதன் மறுபடியும் தோன்றி தீர்க்க தரிசனத்தை மீண்டும் கூறினார். அப்பொழுது மனோவா, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோடே சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருக்கட்டும் என்றார். கிட்டத்தட்ட இது நான் அவளிடம் எல்லாவற்றையும் சொல்லி இருக்கிறேன், அவள் அதை கவனமாய் பார்த்துக் கொள்வாள், அவளை நம்பு என்று சொல்வது போலாகும். அவள் பகுத்தறிவுள்ளவள். தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளையெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார், இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றால். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். இந்த பாடத்திற்கு ஆதாரமாக ஒரு வேதாகம கதையோடு ஆரம்பித்துள்ளோம். இப்பொழுது நாம் நடைமுறை சார்ந்த உதாரணங்கள் சிலவற்றை பார்க்கலாம். PQ குழுவில் இருக்கும் ஜூலி அவர்கள் சில தாய்மார்களை பேட்டி எடுத்து அவர்களின் சாட்சிகளை நம்மோடு பகிர்ந்து கொள்ள போகிறார். ஜூலி அவர்கள், என்னுடைய சிநேகிதர்களில் பலர் ஒரு தாயாக தங்கள் பாத்திரத்தை மிகவும் கருத்தூன்றிய வகையில் ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வேலையை திறம்பட செய்து வருகிறார்கள். தாயாக திறம்பட செயலாற்றுவதில் அவர்களின் ரகசியம் என்ன என்பதை நம்முடன் பகிர்ந்து கொள்ளுமாறு அவர்களிடம் கேட்டேன். அவர்களுடைய பதில்கள் யதார்த்தமாகவும் நேர்மையாகவும் இருந்தன. இந்த தாய்மார்கள் அனைவரிடத்திலும் ஒரு விஷயம் பொதுவாக இருப்பதை என்னால் உணர முடிந்தது. அது என்னவெனில், இந்த முக்கியமான பணியை தேவனே தங்களிடம் ஒப்படைத்துள்ளார் என்பதை அவர்கள் அனைவருமே முதலில் ஒப்புக்கொண்டனர். கடின வேலை பளுவினால் பாரமடியாதபடிக்கு இந்த உண்மையை அவர்கள் அனுதினமும் சில நேரங்களில் மணிதோறும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர்கள் தேவனுக்காக வேலை செய்கிறார்கள். இது அவர்களுடைய பங்கை அவர்களுக்கு சரியான அர்த்தத்தில் நினைவுபடுத்துகிறது. எஸ்திரா எனும் தாயாரின் மகனாகிய ஜோன்டானுக்கு சிறு வயதிலேயே சென்சரி இன்டகிரேஷன் பிரச்சனை இருப்பதாக கண்டறியப்பட்டது. இந்த பிரச்சனை உள்ளவர்களுடைய மூளைக்கு புலன்கள் வழியாக உள்ளே வரும் தகவல்களை பெறுவதிலும் அதற்கு எதிர்வினை ஆற்றுவதிலும் சிரமம் இருக்கும். இதனால் அந்த நபர்கள் சத்தம் அல்லது தொடுதல் போன்ற விஷயங்களுக்கு அதிக உணர்திறன் உள்ளவர்களாக இருப்பார்கள். இதை குறித்து பின்வருமாறு அத்தாயார் நமக்கு விளக்குகிறார். மூளை சம்பந்தமாக பிரச்சனை உள்ள குழந்தையை வளர்ப்பது என்பது மாறு வேடத்தில் வந்த ஒரு ஆசீர்வாதம் என்றே நான் கருதுகிறேன். அதிலிருந்து நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், என்னுடைய சொந்த பலத்தின் மீதோ சொந்த திறமையின் மீதோ சார்ந்திராமல் மாறாக கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும் என்பதாகும். மேலும் மற்றவர்களை குறை கூறுவதிலும் நியாயம் தீர்ப்பதிலும் தாமதமாயும் அவர்களை புரிந்து கொள்வதில் தீவிரமாயும் இருப்பதற்கு இது எனக்கு கற்றுக் கொடுக்கிறது.
ஜூலி. அந்த சிறுவன் வெவ்வேறு சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போது சரியான தேர்வுகளை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை எஸ்திரா அவனுக்கு சொல்லித் தர வேண்டி இருந்தது. இந்த சமயங்களில் அந்த சிறுவனால் சாதாரண பிள்ளைகளைப் போல எதிர்வினையாற்ற முடியவில்லை. எஸ்திரா, ஒருவேளை அவனுடைய இருதயம் சரியான இடத்தில் வைக்கப்பட்டால், நான் அதில் சரியான கொள்கைகளை விதைத்துவிட்டால், அவன் என்ன சூழ்நிலைகளில் இருந்தாலும் அவன் இருதயத்தில் நான் விதைத்த கொள்கைகளை பயன்படுத்துவதிலேயே அவன் கவனம் செலுத்துவான் என்பதை நான் உணரலானேன். ஜூலி அவர்கள். அவள் பகுத்தறிந்து பார்த்ததோடு கூட தன் மகனுக்கும் எவ்வாறு பகுத்தறிய வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தாள். நமது உணர்வுகள், நமது பார்வைகள் தெளிவாகவும் ஒருமுகத்தோடும் இருக்கும்போது நம்மால் சிறந்த தீர்மானங்களை எடுக்க முடியும். நாம் போக போக ஜோனத்தானை பற்றி இன்னும் அதிகமாக பார்க்கலாம். சிரமத்தை அல்லது கஷ்டத்தை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்லாமல் அதனை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இது அமைகிறது. இது ஒரு ஆசீர்வாதம் என்று எஸ்திரா கூறினாள். அவள் தன்னுடைய சிரமத்தை, தனது கஷ்டத்தை ஒரு ஆசீர்வாதமாக பார்த்தாள். இதுவே ஆவிக்குரிய பகுத்தறிவு ஆகும். இரண்டாம் பண்பு, எக்காலமும் ஜெபம் செய்வதில் பிடிவாதமாய் இருப்பது. ரோமர் 12ஆம் அதிகாரம் வசனம் 12. நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஜெபம் என்பது முழங்காலில் நின்று ஜெபிப்பது மட்டுமல்ல, மாறாக ஒவ்வொரு நாளும் ஜெப சிந்தையில் காணப்படுவதாகும். எஸ்திரா சொல்லும் சில நடைமுறை ஆலோசனைகளை கேட்கலாம் வாருங்கள். எஸ்திரா அவர்கள், உங்கள் பிள்ளையுடன் சேர்ந்து ஜெபம் செய்யுங்கள். இந்த விஷயத்தில் எனது சிறந்த அனுபவங்களில் ஒன்று என்னவெனில், காலையில் நான் என் மகனை எழுப்பும் போது அவன் காது பட ஜெபிப்பதாகும். நான் அவனை படுக்கையிலிருந்து எழுப்பும் போதே நான் அவனுடன் பேச ஆரம்பித்து விடுவேன். அவன் கண் விழித்திருந்தால் நான் அவனை வாரி அணைத்து சத்தமாக பள்ளியில் ஒரு முன்மாதிரியாக இருப்பதற்கு என் பிள்ளைக்கு உதவுமாறும் அவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படிக்கு அவனுடைய நாளை ஆசீர்வதிக்குமாறும் தேவனிடம் சிறு ஜெபத்தை ஏறெடுப்பேன். ஜூலி. எஸ்திரா ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருந்ததோடு தன் மகனுக்கும் அந்த பழக்கத்தை புகுத்துகிறாள். மேலும் நாளை எப்படி தொடங்க வேண்டும் என்பதற்கான வழியும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறாள். பெற்றோருக்கான முக்கியமான பாடம், பகுத்தறிவு பெற்றோரை நம்பகமானவர்களாக்குகிறது. மேலும் அது உற்று கவனிப்பதற்கும் பகுத்து ஆராய்வதற்கும் வழிவகுக்கும். ஜெபம் இவை அனைத்தையுமே மேம்படுத்தும். பகுத்தறிவும் ஜெபமும் இன்றியமையாதவை, ஆனால் அவை வெறும் ஆரம்பம் மட்டுமே. தாய்மார்கள் நமக்கு வேறு என்ன சொல்ல வருகிறார்கள் வாருங்கள் பார்க்கலாம். தாய்மையை குறித்து மக்கள் தங்கள் ஞாபகத்திலிருந்து எடுத்து பேசும்போது பெரும்பாலும் தாய்மை என்பது நிபந்தனை இல்லாத அன்பு என்றே சொல்லுகிறார்கள். அன்கண்டிஷனல் லவ். இந்த அன்பு நிச்சயமாக தாய்மையை குறித்து மிகைப்படுத்தி சொல்லப்பட்ட ஒன்றாக இருக்க முடியாது. தங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தாய்மார்கள் தங்களுடைய சொந்த நேரத்தையும் விருப்பு வெறுப்புகளையும் சௌகரியங்களையும் தியாகம் செய்கிறார்கள் என்பது போன்ற எத்தனை எடுத்துக்காட்டுகள் நினைவுக்கு வருகின்றன. தன்னலமற்ற அன்பு, செல்ஃப்லெஸ் லவ், வாழ்க்கையை சிறப்பாக்குகிறது. மூன்றாம் பண்பு, நிபந்தனையற்ற அன்பை காட்டுவது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 18 மற்றும் 19. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். தாய்மார்கள் எதிர்கொள்ளும் சவால்களில் ஒன்று பயம் ஆகும். தாய்மைக்கான உதாரணம் நகோமி, தன் விசுவாசத்தை பகிர்ந்து கொண்ட மாமியார். நகோமி தன்னை மாற்றிக்கொள்வதற்கு தயாராக இருந்தாள். ரூத் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 5 வரை.
நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதேயாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு. அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவர் பேர் மக்லோன், மற்றவர் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தாராகிய அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பேர் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பேர் ஒர்பால், மற்றவர் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். அவளுடைய இழப்பின் முழு உணர்வையும் சற்று கற்பனை செய்து பாருங்கள். நகோமி மற்றவர்களுக்கு முதலிடம் கொடுக்கிறாள். ரூத் 1ஆம் அதிகாரம் வசனம் 6 முதல் 9 வரை. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்துக்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயவு செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கு வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள். தன் சொந்த வீட்டிற்கு திரும்பி சென்று தன் வாழ்க்கையை மீண்டும் புதுப்பித்துக் கொள்ளவும் மருமகள்கள் தங்களுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி செல்வதற்கு அனுமதிக்கவும் வேண்டும் என்பதே நகோமியின் உள்ளுணர்வாக இருந்தது. அவளிடம் எஞ்சி இருந்தது அவர்கள் இருவரும் மட்டுமே. ஆனால் அவர்கள் தங்கள் சொந்த தேசத்தில் தங்குவதே நல்லது என்று கண்டாள். தான் நஷ்டமடைந்தாலும் பரவாயில்லை, தனக்கு தெரிந்தவருக்கு மற்றவர்களுக்கு எது நன்மையாக இருக்குமோ அதை செய்வதில் உறுதியாக இருந்தாள். ரூத் 1ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 11 வரை மற்றும் வசனம் 13 மற்றும் 14. அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள். என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? அவர்கள் பெரியவர்களாகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த வசனம் இருக்கிறது என்றாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். நகோமி மற்றவர்கள் சொல்வதை கேட்பதற்கும் அதற்கேற்றாற்போல் தன்னை மாற்றிக் கொள்வதற்கும் தயாராக இருந்தாள். ரூத் 1ஆம் அதிகாரம் வசனம் 15 முதல் 17 வரை. அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவர்களிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். ரூத் அவளோட கூட தங்கிவிட்டாள். அது நகோமிக்கு ஆசீர்வாதமாக அமைந்தது. நகோமிக்கு இருந்த மற்றவர்களுக்காக தியாகம் செய்யும் மன விருப்பத்தின் காரணமாக அவர்கள் இருவருடைய வாழ்க்கையுமே பன்மடங்காக ஆசீர்வதிக்கப்பட்டது. அடுத்து
நிபந்தனையற்ற அன்பின் இன்றைய உதாரணம். ஜூலி. எஸ்திராவுடன் பேசும்போது அவள் நம்மிடம் நேர்மையான நுண்ணிய அறிவுகளை பகிர்ந்து கொண்டதற்காய் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். எஸ்திரா, உங்கள் மனதில் ஒரு குழந்தையை கற்பனை செய்து வைத்திருப்பீர்கள். அந்த குழந்தையை அல்ல, மாறாக உங்களுக்கென்று தேவன் கொடுத்துள்ள குழந்தையை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். இல்லையெனில் நீங்கள் ஊக்கம் இழந்து உங்கள் குழந்தையின் மீது வெறுப்பை கக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஜூலி. இந்த சென்சரி பிரச்சனையில் இருக்கும் போராட்டத்தின் ஒரு பகுதி என்னவென்றால், நமது குழந்தையை மற்ற குழந்தைகளுடன் இயல்பாக பழக விடுவதில் சிரமம் இருக்கும். எஸ்தீரா அவனுக்கு உதவ முயன்ற போது அவன் அவளை விடாமல் இருக்க பிடித்துக் கொள்வான். அவளது உரையாடல்களில் இடைவிடாமல் குறுக்கிடுவான். இப்படியாக அவளது முழு கவனமும் அவன் மீது இருக்க வேண்டி இருந்தது. எஸ்தீரா, எவ்வளவுதான் நான் உதவ முயற்சி செய்தாலும் தன்னை சுற்றி உள்ளவைகளோடு இயல்பாக ஒத்துப்போக முடியாமல் சிரமப்படும் ஒரு குழந்தையை, மற்றவர்களுக்கு என்னை மோசமாக தோற்றமளிக்க செய்யும் ஒரு குழந்தையை மனதளவில் ஏற்றுக்கொள்வதற்கு நான் மிகவும் சிரமப்பட்டேன். எல்லாரும் என்னை ஒரு மோசமான தாயாக பார்க்கிறார்கள் என்பதாக உணர்ந்தேன். ஒரு நாள் எனக்கு ஒரு புரிதல் கிடைத்தது. நான் யதார்த்தத்திற்கு எதிராக போராடி கொண்டிருந்தேன். என்னால் கையாள முடியும் என்று தேவன் அறிந்த ஒன்றிற்கு எதிராக போராடி கொண்டிருந்தேன். எனக்கு கொடுக்கப்பட்ட குழந்தையின் மீது கவனம் செலுத்தாமல் எனக்கு கொடுக்கப்படாத குழந்தையை வளர்க்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்தேன். இது என்னை பற்றியதே அல்ல. என் குழந்தையை விருப்பப்பட்டால் வளர்க்கலாம், இல்லை என்றால் வேண்டாம் என்பது போன்ற ஒரு தெரிவாக, ஒரு சாய்ஸாக எனக்கு கொடுக்கப்படவில்லை. மாறாக அது ஒரு பொறுப்பாக எனக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. தேவன் என் நிலைமையை அறிந்திருந்தார். அதனை தாங்கிக் கொள்ளும் அளவுக்கு எனக்கு போதுமான சக்தி இருப்பதையும் அவர் அறிந்திருந்தார். இந்த சிந்தனையே என்னுள் அபரிதமான சமாதானத்தையும் என்னுடைய நிலைமையை ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தையும் எனக்கு உண்டு பண்ணியது. அந்த தருணத்திலிருந்து எனக்கு உதவி செய்யும் தேவனுடைய திறனை நம்புவதற்கு பதிலாக நான் என்னுடைய திறன்களையே நம்பிக்கொண்டிருந்தேன், அல்லது அதில் நான் குறைவுபட்டிருப்பதை எண்ணி மன வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன் என்பதை உணர்ந்து கொண்டேன். நான் என் குழந்தையை அவன் யாராக இருந்தான் என்பதற்காக அல்லாமல் அவன் யாராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேனோ அதற்காக நான் அவனை நேசிக்க ஆரம்பித்தேன். அவன் உணர்வோடு கூட என் வாழ்வில் அநேக ஆசீர்வாதங்கள் பொழிய ஆரம்பித்தன. இந்த அனுபவத்தின் மூலமாக ஒவ்வொரு அடியிலும் அவர் என்னை வழிநடத்தியதற்காக கர்த்தருக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போதுமானதா இருக்காது. ஜூலி, நீங்கள் சந்திக்கக்கூடிய மிக அற்புதமான குழந்தைகளில் ஜோனத்தானும் ஒருவன். 2019 அவனுக்கு வயது 13. அவன் துடிப்பான, புத்திசாலியான பையன். மற்றவர்களுக்கு உதவும் பாவம் உள்ளவன், அதிக உணர்திறன் உள்ளவன் மற்றும் கனிவானவன். உண்மையில் அவனுக்கு நான் வைத்து செல்ல பெயர் பிளாஷ் ஆகும். ஏனென்றால் அவன் ஒரு சிறிய ஒளிரும் விளக்கு போன்றவன். வெளியே அந்தகாரம் இருக்கையில் மற்றவர்களுக்கு வெளிச்சத்தில் நடக்க உதவுகிறானே. இந்த மாதிரி சமயங்களில் நம்மில் தாய்மை அடையாத சகோதரிகள் மற்ற தாய்மார்களுக்கு தாயாக இருந்து அவர்களுக்கு உதவ முடியும். மற்றவர்கள் என்ன நினைப்பார்களோ என்பதை குறித்து தாய்மார்கள் அதிகம் பாதிப்படையக்கூடியவர்களாய் இருக்கிறார்கள். தங்கள் குழந்தைக்கு, இளம் வயதினருக்கு என்ன நடந்தாலும் அது அவர்களை ஒரு கெட்ட தாய் போல் காட்டுகிறதா? ஒரு தாய் எப்படி உணர்கிறாள் என்பதில் குற்ற உணர்வும் ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது. அதற்கு நாம் பங்களிக்க கூடாது. அவர்களை நாம் குற்றப்படுத்த கூடாது. மாறாக நாம் அவர்களுக்கு கை கொடுத்து உதவிட வேண்டும். ஒவ்வொரு தாய்மை பேர அனுபவத்திலும் சவால்கள் இருக்கவே செய்கின்றன. முன்பு தான் செல்ல திட்டமிட்டிருந்த இடத்தை தாண்டியும் தன்னை கூட்டிக் கொண்டு செல்ல தேவனுடைய சித்தத்தால் முடியும் என்கிற
ஒரு திட்டவட்டமான முடிவுக்கு எஸ்தீரா வந்தாள். சூழ்நிலையால் உந்தப்பட்டு அவள் தேவனுடைய பாதையை தேர்ந்தெடுக்கலானாள். ஜோனத்தான் ஒரு அருமையான பையன். அவனுக்கு சிரித்த முகம். மேலும் அவன் எல்லாவற்றிலும் ஈடுபாட்டுடன் வேலை செய்வான். நிபந்தனையற்ற அன்புக்கும் நீங்கள் சரியானதை செய்கின்ற போதிலும் அடக்கமாக இருப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்வதற்கும் என்னே ஓர் சிறந்த எடுத்துக்காட்டு. 4ஆம் பண்பு சந்தோஷமான சூழலை உருவாக்குவது. 16ஆம் சங்கீதம் வசனம் 11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஜூடி, எனது நண்பர் கிறிஸ்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். கிறிஸ் ஒரு CQ தன்னார்வலர். மேலும் நமது புதிய செயலியை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளாள். அவள் ஒரு அற்புதமான பெண்மணி. அவளுக்கு ஜாக் என்ற 8 வயது மகன் இருக்கிறான். அவளும் நமக்கு சில நடைமுறை ஆலோசனைகளை வழங்கினாள். சந்தோஷமான ஊழியம், தாய்மார்களுக்கான ஆலோசனை. கிறிஸ், என்னுடைய கிறிஸ்தவ முன்மாதிரிகள் கர்த்தருக்குள் வேலை செய்வதால் கிடைக்கும் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதை கண்டு நான் எப்போதுமே நன்றி பாராட்டுகிறேன். நான் சந்தோஷமான ஊழியத்தையும் தேவன் மீதும் அவருடைய திட்டம் மீதும் உண்மையான அன்பு செலுத்தப்படுவதையும் காண விரும்புகிறவள். பொதுவாக ஞாயிறு காலையில்தான் விளையாட்டுக்கள் வைக்கப்படுவதால் பேஸ்பால் அணியில் இருப்பதை விட்டுவிடுவது என்பது போன்ற சின்ன சின்ன பலிகளை செய்யும் போதும் எனக்கு ஏற்படும் சந்தோஷத்தை எல்லா நேரத்திலும் என் மகனும் பார்க்கும்படியாக பார்த்துக் கொள்ளுவேன். இப்படியாக நான் காரியங்களை, அதாவது தியாகங்களை, பலிகளை மன விருப்பத்துடனும் மன மகிழ்ச்சியுடனும் செய்ய விரும்புகிறவள். அதனால் என்றைக்காவது சூழ்நிலைகள் கிறிஸ்துவை போல செயல்படாதபடிக்கு அல்லது கிறிஸ்துவை போல நேரத்தை செலவிடாதபடிக்கு என் மகனை தடுக்குமானால் அப்போது எது சிறந்த தேர்வு என்பதை தெரிந்தெடுப்பதில் அவனுக்கு அவ்வளவு சிரமம் இருக்காது. ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கை எப்போதும் ஒரு குழந்தை விரும்பும் விதத்தில் இருக்காது. அதற்கேற்றாற்போல் நாம் தான் நம்மை சந்தோஷமான வகையில் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். ஜூலி அவர்கள். ஞாயிற்றுக்கிழமைகளை பரிசுத்தமாக கைக்கொள்ள முயற்சிப்பது இன்றைய தாய்மார்களுக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. பயிற்சிகள் மற்றும் விளையாட்டுகள் எப்போதும் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே இருக்கும். மேலும் உங்கள் பிள்ளையை இறுதியில் கல்லூரி உதவித்தொகைக்கு வழிவகுக்கிற விளையாட்டில் பங்கேற்க வைப்பதா அல்லது ஞாயிற்றுக்கிழமை வேதாகம தியானத்தில் ஈடுபட வைப்பதா என்பது போன்ற இக்கட்டான சூழ்நிலைகள் ஏற்படும். இந்த மாதிரி சமயங்களில் ஞாயிற்றுக்கிழமை வேதாகம தியானத்துக்கு செல்லும் உங்கள் வழக்கத்திற்கு உங்கள் குழந்தைகளையும் பழக்கப்படுத்துங்கள் என்று கிறிஸ் நமக்கு அறிவுறுத்துகிறாள். பெற்றோருக்குரிய முக்கியமான பாடம். பிறருக்கான பெற்றோருடைய அன்பு என்பது அவர்களுடைய வாழ்க்கைக்கு முன்பாக மற்றவர்களுடைய வாழ்க்கையை முன்வைப்பதாகும். இதை செய்து கொண்டே சந்தோஷமான சூழலையும் உருவாக்குவது என்பது மெய்யாகவே அது நீங்கள் உச்சரிக்கும் எந்த வார்த்தைகளை விடவும் பலமாக பேசும். எப்போதும் வார்த்தைகளை பார்க்கிலும் செயல்களே சத்தமாக பேசும். Actions always speak louder than words. பெரும்பாலான பெற்றோர்கள் இந்த வழியில்தான் அன்பு செலுத்துகிறார்கள். தாய்மார்களில் மிகவும் கவனிக்கப்பட்ட பண்பாக நிபந்தனையற்ற அன்பு காணப்படுவதனாலும் அது எதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது என்பது முக்கியமானதா இருக்கிறது. மதிப்புள்ள அனைத்திற்கும் வலுவான அஸ்திபாரம் என்று ஒன்று இருக்கும். ஒரு கிறிஸ்தவ தாயை பொறுத்தவரையில் அந்த அஸ்திபாரம் சந்தேகத்திற்கிடமின்றி வேத வாக்கியங்களில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. பைபிள் எதை பற்றியது என்பதை அறிந்து கொள்வதன் மூலமாகவும் அது எவ்வாறு நம்மை வாழ வழிநடத்துகிறது என்பதை அறிந்து கொள்வதன் மூலமாகவும் ஒரு கிறிஸ்தவ தாயானவள் திரும்ப திரும்ப தன்னலமில்லாத தியாகங்களை செய்ய முடிகிறது. அவற்றை அவளால் மிகவும் எளிதாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது. தன்னலமில்லாத தனி மனிதனாக இருப்பது பற்றி பேசுவது வேறு. ஏன் தன்னலமில்லாமல் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வது வேறு விஷயமாகும்.
இதுவே ஒரு கிறிஸ்தவ தாய் சந்திக்கும் சவாலின் ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. 5ஆம் பண்பு, தேவ வார்த்தையில் தடுமாறாத உறுதியை வெளிப்படுத்துவது. வேத வசனங்கள் என்ன போதிக்கின்றன என்பதை தியானிப்பதற்கும் உள்வாங்குவதற்கும் நாம் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வசனம் 15. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. தாய்மைக்கான உதாரணம் அன்னாள், தனது வாக்குறுதியை காப்பாற்றிய தாய். அன்னாள் நீடிய பொறுமையுடையவளாய் இருக்கிறாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 8 வரை. எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயிம் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராயிமனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எலிகோவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவர் பேர் பெனின்னாள். பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் 2 குமாரராகிய ஓப்னியும் பினேகாசும் இருந்தார்கள். அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனின்னாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். கர்த்தரோ அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தார். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடித்தபடியினால் அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமறிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். அவன் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அன்னாலே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். யூத கலாச்சாரத்தில் ஒரு மனைவியாக இருக்கும் பெண்மணிக்கு குழந்தைகளை பெற்றெடுப்பதே மாபெரும் கனமாக கருதப்பட்டது. கர்த்தர் தனக்கு ஒரு ஆண் பிள்ளையை அருளினால் அப்பிள்ளையை கர்த்தருடைய ஊழியத்துக்கே அர்ப்பணிப்பதாக அவள் தேவனிடம் வாக்குறுதி அளித்தாள். அன்னாள் தனது வாக்குறுதியில் நேர்மையாக இருந்தாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 20 முதல் 22 வரை. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். எல்கானா என்பவன் கர்த்தருக்கு வருஷாந்தரம் செலுத்தும் பலியையும் தன் பொருத்தனையும் செலுத்தும்படியாக தன் வீட்டார் அனைவரோடும் கூட போனான். அன்னாள் கூட போகவில்லை. அவள் பிள்ளை பால் மறந்த பின்பு அவன் கர்த்தரின் சந்ததியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுதும் இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். அவள் தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வசனம் 24 முதல் 28 வரை. அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு 3 காளைகளையும் 1 மரக்கால் மாவையும் 1 துருத்தி திராட்சை ரசத்தையும் எடுத்துக்கொண்டு அவனையும் கூட்டிக் கொண்டு சீலோவில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள். பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளையை ஏரியினிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அப்பொழுது அவள், என் ஆண்டவனே, இங்கே மண்டையிலே நின்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஸ்திரீ நான் தான் என்று என் ஆண்டவனாகிய உம்முடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஆகையால் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாள். அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். அன்னாள் தன்னுடைய பிள்ளையை கர்த்தருக்கென்று ஒப்புக் கொடுக்கும் பாக்கியத்தை குறித்து களி கூர்ந்தாள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 மற்றும் 2. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது.
என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை. உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. சாமுவேல் எனும் இந்த சிறுவனுடைய தாய் தேவனுடைய வார்த்தையில் தடுமாறாமல் மிகவும் உறுதியாக இருந்ததால் பின்னாட்களில் அச்சிறுவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக திகழ்ந்தான். தடுமாறாத உறுதிக்கான தற்கால உதாரணத்தை பார்க்கலாம் வாருங்கள். ஜூலி. உறுதியாக இருப்பது என்பது வேத வசனங்களை கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அதன்படி செய்வதும் அதில் உள்ளடங்கும். வேத வசனங்களை பயன்படுத்துவதற்கான பல வழிகள் உள்ளன. அதில் ஒரு வழி என்னவென்றால், மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கு ஏதுவாக நம்முடைய இருதயத்தையும் குணத்தையும் மறுரூபமாக்க அவற்றை அனுமதிப்பதாகும். நாம் அறிமுகப்படுத்த விரும்பும் அடுத்த தாயார் செரில். செரிலுக்கு 2 பெரிய பிள்ளைகள் இருக்கின்றனர். அவர்கள் இருவருமே தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் ஊழியம் செய்வதில் மிகவும் அர்ப்பணிப்புடன் காணப்படுகின்றனர். மேலும் இந்த குணங்களை அவர்களுக்குள் வளர்த்தெடுப்பதற்கு குழந்தைகளாக அவர்கள் இருந்தபோது செரில் என்ன செய்தார் என்பதை அறிந்து கொள்ள நான் விரும்பினேன். அவரது ஒரு மகளாகிய லேயா சீக்கியூ தன்னார்வலரான இவர் இதற்கு முன் நடந்த ஒரு வலையொலியில் விருந்தினராக கலந்து கொண்டார். ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நாங்கள் தயாரிக்கும் சீக்கியூ ரீவைன்சோ குறிப்புகளை சரிபார்க்கும் நபராகவும் பணியாற்றி வருகிறார். மேலும் வாராந்திர சீக்கியூ செய்தி மடல்களை உருவாக்கி மின்னஞ்சல் செய்பவரும் இவரே. ஈடுபடுங்கள். தாய்மார்களுக்கான ஆலோசனை. பெற்றோர்கள் தங்களால் முடிந்த அளவிற்கு பலவிதமான ஆவிக்குரிய ஊழியங்களில் செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்முடைய குழந்தைகளும் ஈடுபடக்கூடிய ஆவிக்குரிய செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும். இது தேவ பக்தியான குழந்தைகளை வளர்த்தெடுப்பதற்கான சிறந்த வழிகளில் ஒன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். தவறாமல் சபைக்கு செல்வதற்கும், வாலிப கூடுகையில் பங்கேற்பதற்கும், ஊழிய வாய்ப்புகளில் பங்கேற்பதற்கும் அல்லது நோய்வாய்ப்பட்டவர்களை வீட்டுக்கு சென்று சந்திப்பதற்கும் முன்னுரிமை அளிப்பது மிகவும் முக்கியமானதாகும். மேலும் இந்த நிகழ்வுகளில் சிலவற்றில் கலந்து கொள்வது மாத்திரமல்லாமல் முடிந்தால் திட்டமிடல், வேலை செய்தல், ஊழியம் செய்தல் என்பது போன்ற அந்த நிகழ்வை செயல்படுத்தும் செயல்முறையிலும் ஈடுபடுவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும். பெற்றோர்களாகிய நமக்கு இந்த விஷயங்கள் யாவும் முக்கியமானவையாக இருக்கின்றன என்பதை நாம் உண்மையில் வாழ்ந்து காண்பிப்பதன் மூலமாக பிள்ளைகளுக்கு எடுத்துக்காட்டாக வேண்டும். இந்த செயல்களை நாம் ஒன்றாக சேர்ந்து சந்தோஷத்தோடும் ஆனந்தத்தோடும் செய்ய முடியும் என்பதை நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் எடுத்துக்காட்ட வேண்டும். ஜோலி. நம்மால் ஆனந்தமாகவும் அதே சமயம் மகிழ்ச்சியாகவும் ஒன்றாக சேர்ந்து செயல்களை செய்ய முடியும் என்பதை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் எடுத்துக்காட்ட வேண்டும். பிள்ளைகள் தங்கள் பெற்றோருடைய மனப்பாங்கை, அவர்களுடைய அணுகுமுறையை பார்த்து கற்றுக்கொள்ளும் போது அதே அணுகுமுறையை அவர்களும் பின்பற்ற முயலுவார்கள். 6ஆம் பண்பு மனம் உவந்து மற்றவர்களுடைய குற்றங்களை மன்னிப்பது. மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனம் 21 மற்றும் 22. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். ரிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என் அம்மா எங்களுடன் வசித்து வருகிறார். என் அம்மாவிற்கு இப்போது, அதாவது 2019 90 வயதாகிறது. ஒரு நாள் மன்னிப்பு குறித்து எங்கள் வீட்டில் வேதாகம தியானம் போய்கொண்டிருந்தது. அப்போது என் தாயார் சொன்ன வார்த்தைகள் என்னை ஆச்சரியப்படுத்தியது. தியானத்தின் போது அவர் தன்னுடைய கையை உயர்த்தி நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் பாடத்தின் அடிப்படையில் நான் என் அம்மாவை மன்னிக்க வேண்டும் என்பதாக உணர்கிறேன். நான் என் அம்மாவை ராஜ்யத்தில் பார்க்க நேரிட்டால் நான் அவர்களை இருக்க அணைத்து, அம்மா, நான் உங்களை மன்னிக்கிறேன் என்பதை சொல்ல ஆசைப்படுகிறேன் என்று கூறினார். ஏனென்றால்
எனது தாயாரின் அம்மாவிற்கு குடிப்பழக்கம் இருந்தது. அதனால் எனது தாயார் வளரும் போது பெரும் சிரமத்திற்கு ஆளாக வேண்டியிருந்தது. எனது அம்மா அன்றைய தியானத்தை மிகவும் விரும்பினார். தான் மன்னிக்க வேண்டும் என்பதையும் தன்னிடம் இவ்வளவு காலமாக இருந்த கோபத்தை விட்டுவிட வேண்டும் என்பதையும் அவர் உணர்ந்து கொண்டார். 80 ஆண்டுகளுக்கு முன்பு இது போன்ற பிரச்சனைகள் பற்றிய சரியான புரிதல் இருந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த கோபத்தை அவள் தாங்கிக் கொள்ள வேண்டி இருந்தது. 90 வயதிலும் அவள் அதை பற்றி நிதானித்து பார்த்தது ஆச்சரியமாக இருக்கிறது. நான் மன்னிக்கப் போகிறேன் என்று கூறுவதன் மூலமாக அவள் உண்மையில் தன் சொந்த தாய்க்கு தாயாக மாறியிருக்கிறாள். வாருங்கள் தொடரலாம். மரியாதை தாய்மார்களுக்கான ஆலோசனை. குழந்தை பிறப்பிற்கு முன்பே பெற்றோர்கள் தங்களுக்கிடையே ஒரு மரியாதை மனப்போக்கை வளர்த்திக் கொள்ள வேண்டும். அதாவது ஒருவருக்கொருவர் மரியாதையுடனும் பேசவும் நடந்து கொள்ளவும் வேண்டும். அவதூறான பட்டப்பெயர் வைத்து அழைப்பது, கெட்ட வார்த்தை பேசுவது, முரட்டுத்தனமாக இருப்பது என்பது போன்றவற்றை அறவே தவிர்த்துவிட வேண்டும். உங்கள் இருவருக்குள்ளும் சரி, உங்கள் குழந்தைகளிடமும் சரி, அன்பாக பேசுங்கள். காயங்களை அல்லது குற்றங்களை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்காதீர்கள். அமைதியாகவும் சமநிலையோடு இருக்கவும் முயற்சி செய்யுங்கள். ஜூலி, பெரும்பாலும் தாய்மார்கள் நிறையவே சகித்துக் கொள்கிறார்கள். ஆன போதிலும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு கெட்ட பெயர் எடுக்கிறார்கள். இதையெல்லாம் சகித்துக் கொண்டு தங்களை குறித்து பரிதாபமோ பட்சதாபமோ படாமல் தாங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்வதற்கு சுரணை இல்லாதவர்கள் போல இருக்க வேண்டியுள்ளது. இங்கேயும் நம்மால் நம்முடைய தாய்க்கு தாயாக இருக்க முடியும். நம்மால் அவர்களுடன் எந்த சண்டையும் போடாமல், அவர்களுக்கு எந்த மன அழுத்தத்தையும் உண்டு பண்ணாமல் அவர்களுடன் அன்போடு உறவாட முடியும். கிறிஸ் சொன்னபடி குழந்தைகள் நம்மை பார்க்கவும் நம்மை கவனிக்கவும் செய்கிறார்கள். பெற்றோருக்கிடையே பரஸ்பர மரியாதை நிலவுவது பற்றி அவள் சொன்ன உதாரணம் எனக்கு பிடித்திருக்கிறது. மன்னிக்கும் மனப்பான்மை நம் குழந்தைகளுக்கும் தொற்றிக்கொள்ளும். பெற்றோருக்குரிய முக்கியமான பாடம். தேவனுடைய வார்த்தையை பின்பற்றுவதற்கான அர்ப்பணிப்பிலிருந்து பெறப்பட்ட பெற்றோரின் பலமானது வெளிப்புறமாக பிரகாசிப்பதோடு கூட அது பலருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். சில சமயங்களில் தாய்மைக்கான பாதையும் தாய்மையின் அனுபவங்களும் கடினமானவையாக இருக்கின்றன. அதனை ஒரு தாயானவள் எப்படி சமாளிக்கிறாள்? புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால், யாரும் இங்கே பூரணர்கள் இல்லை. நம்மிடம் விசுவாசம் காணப்பட்டாலும் கூட அதிகாரத்துடன் நம்மை வழிநடத்தும் அளவுக்கு அது எப்போதும் பலமாக இருக்காது. விசுவாசத்தில் பலவீனம் அடைவதற்கு வாய்ப்புள்ளது. ஆபிரகாமின் மனைவியாகிய சாராலோ அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்டிருந்தாள். அவளுடைய சரீர பிரகாரமான வரம்புகளை தாண்டியும் அவளுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. இறுதி முடிவோ அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது. 7ஆம் பண்பு, போதும் என்கிற மனப்பான்மையை விரும்பி ஏற்றுக்கொள்வது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வசனம் 5. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதுமென்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விடுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. ஜூலி, எஸ்திரா சொன்னபடி நிபந்தனையற்ற அன்பை வெளிப்படுத்துவதை பற்றி நாம் பேசினோம். ஆனால் எனக்கு உதவி செய்யும் தேவனுடைய திறனை நம்புவதற்கு பதிலாக நான் என்னுடைய திறன்களையே நம்பிக்கொண்டிருந்தேன், அல்லது அதில் நான் குறைவுபட்டிருப்பதை எண்ணி மன வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன் என்பதை உணர்ந்து கொண்டேன். நான் என் குழந்தையை அவன் யாராக இருந்தான் என்பதற்காக அல்லாமல் அவன் யாராக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேனோ அதற்காக நான் அவனை நேசிக்க ஆரம்பித்தேன். இந்த உணர்வோடு கூட என் வாழ்வில் அநேக ஆசீர்வாதங்கள் பொழிய ஆரம்பித்தன என்று அவள் சொன்ன போது அதில் போதும் என்கிற மனநிறைவை விரும்பி ஏற்றுக்கொள்ளும் காரியமும் நன்றாக பொருந்தி வருவதாக நான் நினைக்கிறேன். அவள் மன நிறைவு அடைந்தவுடன் அவளால் ஒரு சிறந்த தாயாக மாற முடிந்தது. எஸ்திரா, குழந்தைகள் கை குழந்தையாக இருக்கும் போதும் பின் சின்னஞ்சிறு குழந்தையாக வளர்ந்த போதும் எவ்வாறு அர்ப்பணிப்பின் ஜீவியத்தை ஜீவிப்பது என்பது ஒரு சவாலாக இருந்தது. சில நேரங்களில்
ஊக்கமிழக்கவும் செய்தது. நான் ஒரு தாயாக இருந்து தேவ பக்தியோடு ஒவ்வொரு நாளுக்குரிய பணியை நான் செய்து முடிக்க வேண்டுமானால் அதற்கு நான் என்னுடைய ஒவ்வொரு தசையும் வளைத்து வேலை செய்ய வேண்டும் என்பதை நான் விரைவில் உணர்ந்து கொண்டேன். ஆன போதிலும் நடைமுறையில் முன் உதாரணமாக வாழ்வதன் மூலமாக போதிப்பது, அதாவது பொறுமையோடு நிபந்தனையற்ற அன்போடு எனக்கென்று செலவழிக்கும் நேரத்தை தியாகம் செய்வது மற்றும் சலிப்பான தினசரி வேலைகளை மகிழ்ச்சியுடன் செய்வது என்பவைகளை எனது லக்காக வைத்துக் கொண்டேன். இதில் நான் அடிக்கடி தோல்வியுறவும் செய்தேன். இருப்பினும் என்னுடைய பிள்ளையின் சிறிய கண்களும் காதுகளும் சகலத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றன, கேட்டுக்கொண்டிருக்கின்றன என்பதை நான் நன்கு நினைவில் வைத்திருந்தேன். இப்போது திரும்பி பார்க்கும்போது அந்த ஆண்டுகள் வெகு வேகமாக கடந்து போயிருந்தன. எனவே நினைவில் கொள்ளுங்கள், இதுவும் கடந்து போகும். தாய்க்கு தாயாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள். அவர்களின் முயற்சிகள் அனைத்தையும் மனதார பாராட்டுங்கள். அதை அவர்களிடமும் தெரிவியுங்கள். இப்படியாக அது அவர்களின் வாழ்க்கையின் இந்த கட்டத்தில் அவர்கள் கொண்டிருக்கும் சிறு பங்கை மனதாக ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு உதவிடும். 8ஆம் பண்பு, தேவன் மீது நம்பிக்கை வைப்பது. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் வசனம் 5 மற்றும் 6. உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். தாய்மைக்கான உதாரணம் சாராள். காத்திருந்து காத்திருந்து காத்திருந்த தாய். இது மனிதனுடைய அபூரணத்திற்கும் தேவன் எதை காண்கிறாரோ அதை காண்பதற்குமான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. நாம் தடுமாறுகிறோம், ஆன போதிலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். தாய்மார்கள் தெரியாமல் தவறு செய்யும் போது எப்படியும் தேவன் தங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை நினைவில் கொள்வது அவர்களுக்கு ஆறுதல் அளித்திடும். சாராள் தனது கணவருக்கு உண்மையாக வாழ்ந்தார். மேலும் தனது குழந்தை பாக்கியம் இல்லாத சோகத்தை அமைதியாக உள்வாங்கிக் கொண்டார். ஈசாக்கு பிறந்த போது அவருக்கு 90 வயதாக இருந்தது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 6 வரை. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவி? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலெயேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரே, எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுந்தரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவருக்கு குழந்தை பிறக்கும் என்று குறிப்பாக ஆபிரகாமுக்கு சொல்லப்பட வேண்டி இருந்தது. சாராள் சாத்தியமில்லாத ஒரு காரியத்தை எதிர்கொள்ள நேரிட்ட போது அதை தாண்டி அவரால் எதையும் பார்க்க முடியாமல் போனது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனம் 9 முதல் 14 வரை. அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், ஒரு உட்பவ காலத்திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பார் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவரான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து
நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உத்தம கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராளுக்கு சந்தேகம் இருந்த போதிலும் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டார். சாத்தியமற்ற குழந்தை பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. ஆதியாகமம் 21 அதிகாரம் வசனம் 1 முதல் 3 வரை. கர்த்தர் தாம் சொல்லுகின்றபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாய் இருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார். ஜூலி. தாய்மை என்பது சந்தேகங்கள் நிறைந்ததுதான் என்றாலும் சாத்தியமற்றதை நடக்க செய்வதும் அதில் அடங்கும். எங்களுடைய மற்றொரு சிநேகிதி ஜூலியா ஆவார். ஜூலியா மற்றும் ஜான் ஆகியோருக்கு 3 செல்ல பிள்ளைகள் உள்ளனர். அவர்களுக்கு முறையே 3, 7 மற்றும் 9 வயது ஆகின்றன. இந்த தாயோ சமச்சீரானவள். அவள் ஒரு சிறந்த முன்மாதிரியாகவும் இருக்கிறாள். அவள் ஒருபோதும் மனக்கலக்கமும் குழப்பமும் அடைந்ததாக தெரியவில்லை. அவளுடைய பிள்ளைகள் அனைவரும் நன்றாக நடந்து கொள்கிறார்கள். அது மட்டுமல்லாது சிறந்ததொரு குட்டி வேதமானவர்களாகவும் திகழ்கிறார்கள். அவளால் இதை எப்படி செய்ய முடிந்தது? எஸ்திரா. நம்முடைய பிள்ளைகள் தேவனை அன்பு கூற வேண்டும் என்றும் தாங்கள் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வரும் உயர்ந்த நன்னெறிகளை அவர்களும் பின்பற்ற வேண்டும் என்றும் நாம் விரும்புகிறோம். அதற்காக நாங்கள் ஏராளமான பைபிள்களை வாங்கி இருக்கிறோம். சிலது படங்களுடன் இருக்கும், சிலது பொம்மை படம் போட்டு கதை வடிவில் இருக்கும். வெவ்வேறு வாசிப்பு நிலைகளுக்கு ஏற்றாற் போல வெவ்வேறு மொழிகளில் கூட வாங்கி இருக்கிறோம். அந்த வகையில் அவர்கள் பைபிளை எடுத்து வாசிப்பதற்கு சோர்வடையவோ சலிப்படையவோ மாட்டார்கள். நாங்கள் காரில் செல்லும் போது கிறிஸ்தவ பாடல்களை போட்டு கேட்போம். மேலும் அவ்வப்போது வேதாகம பாத்திரங்கள் பற்றிய காணொளிகளை போட்டு காட்டுவோம். பைபிளில் எழுதப்பட்டவை அனைத்தும் உண்மையானவை மற்றும் நிஜத்தில் நடந்தவை என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நூலகத்தில் இருந்து நல்ல புத்தகங்களை எடுத்து வாசிப்பதற்கும் பள்ளியில் நடக்கும் புத்தக கண்காட்சியில் நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுப்பதற்கும் அவர்களை நாங்கள் ஊக்குவிக்கிறோம். எங்கள் குழந்தைகள் எதை பார்க்கிறார்கள், எதை வாசிக்கிறார்கள் என்பதில் நாங்கள் கண்ணோக்கமாய் இருக்கிறோம். நான் வழக்கமாக குழந்தைகளை நூலகத்திற்கு அழைத்து சென்று அவர்கள் விரும்புவதை தேர்வு செய்ய அனுமதிப்பேன். ஆனால் ஏதாவது பொருத்தமற்றதாக இருந்தால் அது ஏன் பொருத்தமற்றது என்பதை அவர்களுக்கு எடுத்து சொல்லுவேன். ஜூலி. ஜூலியாவும் ஜானும் தாத்தா பாட்டிகளான ஜோ மற்றும் கேத்தியை தத்தெடுத்துள்ளனர். அவர்கள் இவர்களுக்கு அருகில் வசிக்கின்றனர். அந்த தாத்தா பாட்டிக்கோ பேர குழந்தைகள் தேவைப்பட்டது. ஜூலியா மற்றும் ஜானுடைய பெற்றோர்கள் வெகு தொலைவில் இருந்ததால் அவர்களுடைய பிள்ளைகளுக்கோ தாத்தா பாட்டி தேவைப்பட்டது. அவர்கள் ஒத்த கருத்துக்களை கொண்டுள்ளனர். 9ஆம் பண்பு விசுவாசத்தை கைக்கொள்வது. 2 பேதுரு 1 அதிகாரம் வசனம் 1. நம்முடைய தேவனும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது: விசுவாசத்தை உங்கள் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக ஆக்குங்கள். ஒரு குடும்பமாக உங்கள் விசுவாசத்தை பற்றி பேசுங்கள். நீங்கள் எதிர்கொள்ளும் விருப்பங்களை பகுப்பாய்வு செய்து பாருங்கள். எப்போதும் தேவனுடைய சித்தத்தை செய்ய முயற்சி செய்யுங்கள். மேலும் உங்கள் குழந்தைகளை உட்கார வைத்து அவர்களுடன் உங்களுடைய உள்நோக்கங்களையும் உங்கள் பகுத்தறிவையும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஜூலி. இந்த பெற்றோர் தங்கள் குடும்ப முடிவுகளை எடுக்கும் போது அவர்கள் தங்கள் மகனையும் பேச சொல்லி அவனுடைய யோசனையும் தெரிந்து கொள்கிறார்கள். உங்கள் குழந்தைகளுடன் பேசுவதை காட்டிலும் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்திலும் சரி, உங்களின் செயல்களிலும் சரி, நீங்கள் எவ்வாறு உங்கள் விசுவாசத்தை காண்பிக்கிறீர்கள் என்பதே முக்கியமானதாய் இருக்கிறது.
நீங்கள் அறிந்திருப்பதை காட்டிலும் உங்கள் குழந்தைகள் உங்களை அதிகமாக ஆழமாக கவனிக்கிறார்கள். ஜூடி, இது மிகவும் நல்லதொரு ஆலோசனையாகும். இதன் மூலமாக எவ்வாறு பெற்றோர்கள் தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப தீர்க்கமான முடிவுகளை எடுக்க முயற்சிக்கிறார்கள் என்பதை குழந்தைகளால் நடைமுறை ரீதியில் பார்க்க முடியும். இது நாம் முன்பு பார்த்த பகுத்தறிவையே, நன்கு பகுத்து பார்க்கும் திறனையே போதிக்கிறது. ஆவிக்குரிய வழிகாட்டுதல் மற்றும் புரிதலை பெற்றுக் கொள்வதற்கான நோக்கத்துடன் கூடிய பகுத்தறிவு. அதனை அவர்கள் தங்கள் மகனுக்குள்ளும் புகுத்துகிறார்கள். வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்களை வளமான கற்றுக் கொடுக்கும் இடமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். விதைகளை வேடிக்கையாகவும் மகிழ்ச்சியாகவும் சிரிப்புடனும் விதைத்து செல்லுங்கள். ஏனெனில் அது பெற்றோர் பிள்ளைகள் ஒருமனப்படும் பிணைப்பின் ஒரு பகுதியாக இருக்கிறது. சோதனைகளும் சிரமங்களும் இருப்பதால் உங்கள் குழந்தைகளுக்கு பகுத்தறிவோடு எடுத்து சொல்லி வழிநடத்துங்கள் என்று எஸ்தீரா கூறுகிறார். பெற்றோருக்குரிய முக்கியமான பாடம். ஒரு பெற்றோரின் விசுவாசம் தளர்ந்து போகலாம், ஆனால் அது அவர்களை தளர்ந்து விட்டதாக அர்த்தமாகாது. தேவனுடைய ஆசீர்வாதம் அபூர்ணமான தன்னுடைய சிந்தனைகள் மற்றும் முயற்சிகள் மூலமாகவே கடந்து வரும். நமது இந்த நிலையில்லாத உலகில் தாய்மை மிகவும் சவாலானதா இருக்கிறது. அத்தகைய சிக்கல்களை தாய்மார்கள் எவ்வாறு சமாளிப்பது? தாய்மார்கள் பொதுவாக சிக்கல்களை சரி செய்வதில் வல்லுநர்களாக இருப்பார்கள். ஆனால் நமது தற்போதைய சமுதாயத்திலும் ஒழுக்க நெறியிலும் ஏற்பட்டுள்ள தளர்ச்சியின் வீரியம் ஒரு விசேஷித்த சவாலை உருவாக்குகிறது. வீட்டுக்கு வெளியே சென்று விட்டால் போதும், அங்குள்ள வாழ்க்கையின் சூழ்நிலைகள் நம்முடைய சித்தத்தையும் கொள்கையையும் தொடர்ச்சியாக சோதிப்பவைகளாக இருக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் தேவ பக்தியாக வாழ வேண்டும் எனில் அதற்கு ஒரு செயல் திட்டம் தேவைப்படுகிறது. ஆம், தாய்மை என்பது சவாலானதுதான். ஆம், அது கடினமானதுதான். ஆனால் பிள்ளைகளின் சந்தோஷம் அவை எல்லாவற்றை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. 10ஆம் பண்பு, ஒழுங்கில்லா இடத்தில் ஒழுங்கை கொண்டு வருவது. ஜூலி, ரிக் அவர்களின் அம்மாவை பற்றி நமது நேயர்களுக்கு கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். ரிக் அவரது குடும்பத்தின் ஞாயிறு இரவு உணவுகள் பற்றி இந்த நிகழ்ச்சியில் பல வருடங்களாக பேசியுள்ளார். ரிக் சிறுவனாக இருந்ததிலிருந்து பல சகாப்தங்களாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 4 தலைமுறையினர் ஒன்றாக சந்தித்து ஒன்றாக உணவு உண்பார்கள். அங்கே ரிக்கின் உடன் பிறந்தவர்கள், அவர்களது பிள்ளைகள், அந்த பிள்ளைகளின் பிள்ளைகள் என அனைவரும் காணப்படுவார்கள். அவரது தாயாகிய அண்ணாமே ஒவ்வொரு வாரமும் அவர்கள் அனைவரையும் தனது வீட்டுக்கு அழைப்பார். ஜோனத்தானும் எங்களுடைய CQ தன்னால்வர்களில் சிலரும் நானும் அதில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைத்தது. அங்கு பரபரப்பாக காணப்பட்டது. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்குரிய வேலை இருந்தது. ஒரு நபர் கிளறுகிறார், ஒரு நபர் தட்டுக்களை வைத்துக் கொண்டிருந்தார், ஒரு நபர் மேஜையை போட்டுக் கொண்டிருந்தார், மற்றொரு நபர் உணவை பரிமாறினார். இப்படியாக அது கார்ட்டூன் படத்தை பார்ப்பது போல் இருந்தது, அல்லது மாபெரும் தேனீக்கூட்டினை பார்ப்பது போல் இருந்தது. மேலும் நியமிக்கப்பட்ட நேரத்தில் எல்லாரும் அவரவருக்குரிய மேஜையில் அமர்ந்தனர். அன்றைக்கு 20 பேர் இருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அண்ணாமே அவர்கள் சிரித்த முகத்துடன் அந்த வாரம் என்ன நடந்தது என்பது பற்றி மற்றவர்கள் சொல்வதை கேட்டுக் கொண்டிருந்தார். அவர்கள் தங்கள் கடந்த காலம், அவர்களின் நிகழ்காலம் மற்றும் அவர்களின் எதிர்கால கனவுகள் பற்றி சொன்னார்கள். இளம் பிள்ளைகளுக்கும் 10 வயது பிள்ளைகளுக்கும், அதாவது சிறு பிள்ளைகளுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் அது ஓர் இளைப்பாறுதலான இடமாக இருந்தது. நான் கதவு வழியாக நடந்து வெளியே வந்தபோது கதவுக்கு வெளியே பயண பைகளின் குவியல்கள் கிடந்தன. இப்படியாக அவர்களுடைய அனைத்து சுமைகளையும் சூழ்நிலைகளையும் வெளியே விடப்பட்டிருந்தன. வீட்டிற்குள்ளேயோ ஒரு அழகான வலுவான குடும்பம் ஒன்று கூடி வந்திருந்தது. ரிக் அவர்களின் தாயாருடைய பெருந்தன்மையும் அன்பும் தான் இதற்கெல்லாம் காரணமாக இருந்தது. ரிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எனது அம்மா இந்த வழக்கத்தை
தன் அம்மாவிடமிருந்தும் தன் பாட்டியிடமிருந்தும் கற்றுக்கொண்டார். தலைமுறை தலைமுறையான விசுவாசமும் முன்மாதிரியும் எனக்கு ஆசீர்வாதமாக அருளப்பட்டிருக்கிறது. இது மீண்டும் நம்மை ஆதார வசனத்திற்கே அழைத்து செல்கிறது. 2 தீமோத்தேயு 1:15. அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிகேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். நீதிமொழிகள் 31:27 முதல் 29 வரை. அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை புகழுகிறான். ஒருங்கிணைப்பு. தாய்மார்களுக்கான ஆலோசனை. ஜூலியா. நாங்கள் முடிந்தவரை எங்கள் குழந்தைகளுடன் அதிக நேரத்தை செலவிட முயற்சி செய்கிறோம். அதனால் அவர்கள் மற்றவர்களிடமிருந்து அல்லாமல் எங்களிடமிருந்து அதிகமானவைகளை கற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையோ யூடியூப் வீடியோக்களை பார்க்க நேரிட்டால் நாங்களும் அவர்களுடன் அமர்ந்து கொண்டு அவர்களை கண்காணிப்போம். அவர்கள் பார்ப்பது பொருத்தமானதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுவோம். நானும் என் கணவரும் வெவ்வேறு நேரங்களில் வேலை செய்கிறோம். அதனால் எங்களில் ஒருவரால் எப்போதும் பிள்ளைகளுடன் கூட இருக்க முடிகிறது. சில நேரங்களில் சில மணி நேரங்கள் நாங்கள் இருவருமே வீட்டிற்கு வர முடியாத சூழல் ஏற்படும். அப்போது எங்கள் நெருங்கிய நண்பர்களோ குடும்ப உறுப்பினர்களோ குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்கு உதவுவார்கள். எங்கள் குழந்தைகளின் பள்ளிகளில் நான் தன் ஆழ்வலராக பணி செய்கிறேன். இதன் மூலமாக என்னால் என் பிள்ளைகளையும் பார்த்து கொள்ள முடியும். மேலும் வீட்டை விட்டு வெளியே இருக்கும்போது யார் கூட அனுதினமும் பழகுகிறார்கள், நேரத்தை செலவிடுகிறார்கள் என்பதையும் என்னால் அறிந்து கொள்ள முடியும். நம்மில் எல்லாருக்கும் இந்த மாதிரி தனித்தனி ஷிப்டுகளில் வேலை செய்ய முடியாது அல்லது நேரம் சார்ந்த சௌகரியத்தை பெற்றிருக்க முடியாது. நாம் நமக்கான கொள்கைகளை மனதில் வைத்துக் கொண்டு நம்முடைய சூழ்நிலைகளுக்கேற்ப சிறந்ததை செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். தேவன் நம்முடைய முயற்சியை கண்டு நம்மை ஆசீர்வதிப்பார். ஜூலியாவின் கருத்துக்களை தொடர்ந்து கேட்கலாம் வாருங்கள். ஒரு குடும்பமாக எங்களால் முடிந்த வரைக்கும் ஒரு நாளினுடைய காலை, மதிய, இரவு உணவுகளை ஒன்றாக சாப்பிட முயற்சிக்கிறோம். நான் மாலையில் வேலை செய்வதால் நிச்சயமாக எங்களால் எப்போதுமே ஒன்றாக இரவு உணவை சாப்பிட முடியாது. அதனால் அனுதினமும் காலை உணவை ஒன்றாக சேர்ந்து சாப்பிட வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம். அதற்காக நான் வேலை முடிந்து முந்தைய நாள் இரவு 2 மணிக்கு வீட்டிற்கு வந்தால் கூட அடுத்த நாள் அதிகாலையிலேயே எழுந்து விடுவேன். இப்படியாக நாங்கள் காலை உணவை ஒன்றாக சாப்பிட்டு விட்டு எங்கள் நாளை தொடங்குகிறோம். ஒன்றாக ஜெபிக்கிறோம், ஒன்றாக சாப்பிடுகிறோம், சில மணி நேரம் ஒன்றாக செலவிடுகிறோம். இவ்வாறு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் அன்றாட பணிக்காக பிரிந்து செல்வதற்கு முன்பாக எங்களுக்கென்று அந்த நேரத்தை பயன்படுத்திக் கொள்கிறோம். இப்படியாக அந்த நாள் அனைவருக்கும் ஒரு சிறந்த நாளாக அமைகிறது என்று நான் உணர்கிறேன். ஜூலி. ஆக இப்படியாகத்தான் அவள் சிக்கல் வராமல் பார்த்துக் கொள்கிறாள். அவள் ஒரு அண்ணாமே ஆவாள். பிள்ளைகளுடன் செலவழிக்கும் அந்த நேரம் பரிசுத்தமானது மற்றும் விசேஷமானது. அவளுடைய குழந்தைகளுக்கும் அது பாதுகாப்பாகவும் அன்பாகவும் உணரும் தருணமாக இருக்கும். இது சீராக நடந்து வருகிறது, நடந்து வர வேண்டும். அவளுடைய குழந்தைகளுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்கு இது ஓர் அழகிய வழியாகும். நம்மை சுற்றியுள்ள தாய்மார்களின் முயற்சியை உற்று கவனித்து அவர்களை உற்சாகப்படுத்த நினைவில் கொள்வோமாக. 11ஆம் பண்பு, எது சரியோ அதை பிடித்துக் கொள்வது. அந்த கொள்கைகளை உறுதியாக பிடித்துக் கொள்வதே ஒரு கிறிஸ்தவ தாயை மிகவும் வெற்றிகரமான தாயாக்குகிறது. ஒளிவு மறைவில்லாத உறவு. தாய்மார்களுக்கான ஆலோசனை. பிள்ளைகளுடன் ஒளிவு மறைவில்லாத நேர்மையான வெளிப்படையான உறவை வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடம் எதை குறித்து வேண்டுமானாலும் அவர்களால் பேச முடிய வேண்டும். மரணத்தை பற்றி பேசுங்கள். சகாக்களினால் ஏற்படும் அழுத்தத்தை பற்றி பேசுங்கள்.
அசௌகரியமாக இருக்கும் எதை குறித்தும் மனசு விட்டு பேசுங்கள். எல்லா இடங்களிலும் கெட்ட பாஷையும் பாலியல் சார்ந்த விஷயங்களும் காணப்படுகின்றன. இது குழந்தைகளுக்கு பொருத்தமில்லாத விஷயங்களாகும். நாம் நினைப்பதை காட்டிலும் குழந்தைகள் இந்த மாதிரி விஷயங்களால் மிகவும் முன்னதாகவே தாக்கப்படுகிறார்கள். எப்படி இருந்தாலும் அவர்கள் அந்த மாதிரி விஷயங்களை கேட்கத்தான் போகிறார்கள் எனும் சூழல் இருக்கும்போது தவறான பார்வையில் பொல்லாத விதைகள் அந்த பிள்ளைகளின் மனதில் வேரூன்றி கொஞ்சம் கொஞ்சமாக அவைகள் அவர்களுக்கு சாதாரணமாக தோன்றுவதற்கு முன்னதாகவே இவை அனைத்தை பற்றின கிறிஸ்தவ கண்ணோட்டத்தின் விதையை அவர்களின் மனதில் விதைத்திடவே நான் விரும்புவேன். பெரும்பாலான பெரியவர்களை விடவும் குழந்தைகள் அதிகமான விஷயங்களை கவனிக்கிறார்கள். ஜூலி, அவள் எது சரியோ அதனை பிடித்து கொண்டாள். மேலும் பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஒளிவு மறைவின்றி பேசுவதற்கான சூழலை ஏற்படுத்தவும் அவள் விரும்புகிறாள். அதனால் தாயிடம் எவ்விதம் தயக்கம் இல்லாமல் அவளுடைய மகனால் பேச முடியும். தாயிடம் மனம் விட்டு பேசலாம் எனும் அளவிற்கு அவன் பாதுகாப்பாய் உணருவான். சரியானதை கற்றுக் கொடுங்கள். மேலும் இதே வழியில் மற்ற பெற்றோர்களையும் ஊக்குவித்து உதவிடுங்கள். 12ஆம் பண்பு, தேவனிடம் தன் பிள்ளையை ஒப்படைப்பதற்கு மன விருப்பத்துடன் இருப்பது. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் வசனம் 6. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து. தாய்மைக்கான உதாரணம் ஏகபேத். ஒரு திட்டத்துடன் இருந்த தாய். ஏகபேத் மோசேயின் தாய் ஒரு வியத்தகு சவாலை எதிர்கொண்டாள். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் வசனம் 22. அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டுவிடவும் பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோடு வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான். அவள் அப்பிள்ளையின் உயிரை காப்பாற்றுவதில் தைரியத்தோடு செயல்பட்டாள். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 10 வரை. லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமாரத்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒழித்து வைத்தாள். அவள் அதை அப்புறம் ஒழித்து வைக்க கூடாமல் ஒரு நாணப்பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். அவள் ஞானமாக தன்னுடைய துணிச்சலான திட்டத்தை செயல்படுத்தினாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதி ஓரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அவளுடைய தைரியமும் ஞானமும் விசுவாசமும் ஒரு தேசத்திற்கே விடுதலையை கொண்டு வர செய்தது. அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தி, அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தியினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். தன் பிள்ளையை தேவனிடம் ஒப்படைத்ததில் அவளுக்கிருந்த விசுவாசமானது பின்னாட்களில் ஒரு தேசத்தையே விடுதலை அடைய செய்தது. ஜூலி, ஏகபேத்தை போல நீங்களும் ஒரு நாள் உங்கள் பிள்ளைகளை அந்த தண்ணீர் மாதிரியான சூழ்நிலைகளில் உட்படுத்த வேண்டியிருக்கும். அப்போது நீங்கள் அவர்களை தேவன் பார்த்துக் கொள்வார் என்று முழுமையாக நம்ப வேண்டும். அனைவரும் வளர்ந்து பெரியவர்களாகிவிட்டார்கள். தாய்மார்களுக்கான ஆலோசனை செரில்.
இப்பொழுது என்னுடைய பிள்ளைகள் பெரியவர்களாகி திருமணமுமாகி சொந்த காலில் நிற்கும் போது அவர்களுடைய தாயாகிய நான் அவர்களுடன் இன்னும் தொடர்புக்குள் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அவர்களுக்கு பிரச்சனை ஏற்படும் போது அவர்கள் மனம் விட்டு பேசுவதை நன்றாக காது கொடுத்து கேட்கும் நபராகவும், அவர்கள் கேட்கும் போது சரியான ஆலோசனை வழங்கும் நபராகவும் இருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன், இருக்கவும் விரும்புகிறேன். நாங்கள் நண்பர்களைப் போல் இருக்கிறோம். அவர்கள் வளர்ந்ததைப் போல அவர்கள் மீதான என்னுடைய அன்பும் வளர்ந்திருக்கிறது. அவர்கள் பெரியவர்களாகி விட்டார்கள். அதற்கு நான் மதிப்பளிக்கிறேன். நான் அவர்களை எனது மாம்சீக குடும்பமாக மட்டும் பார்க்கவில்லை. நிச்சயமாக அவர்கள் எவ்வளவு வயதானாலும் சரி, அவர்கள் எப்போதுமே எனக்கு குழந்தைகள்தான். ஆனால் கூடுதலாக அவர்கள் என்னுடைய ஆவிக்குரிய குடும்பத்திலும் ஒரு அங்கமாக உள்ளனர். அவர்கள் ஒவ்வொருவரும் இப்போது தனிப்பட்ட விதத்தில் கர்த்தருடனான உறவிற்குள்ளாக இருப்பதற்காய் நான் மிகுந்த நன்றியுள்ளவளாக இருக்கிறேன். மேலும் அதில் அவர்களை நான் ஊக்குவிக்கவும் செய்கிறேன். மேலும் அவர்களின் தாயாகிய நான் பொறுமையிலும் மற்றும் எல்லா நன்மையான காரியங்களிலும் ஒரு முன் உதாரணமாக இருப்பதற்கு முயற்சி செய்வேன். அவர்களுக்கு நிபந்தனையற்ற அன்பை கொடுக்கவும் அவர்களின் பார்வையில் கண்ணியமாக மூப்படையவும் முயற்சி செய்வேன். பெற்றோருக்குரிய முக்கியமான பாடம். முக்கியமாக இக்கட்டான சூழ்நிலைகளில் பெற்றோர்கள் தங்களது பிள்ளைகளை தேவனுடைய மேற்பார்வையிடமாக திருப்பிவிட முயற்சிக்க வேண்டும். இந்த செயலை செய்வதற்கு விசேஷித்த தைரியமும் விசுவாசமும் தேவைப்படுகின்றது. ஆனாலும் அதனை ஈடு செய்யும் அளவிற்கு விசேஷித்த ஆசீர்வாதமும் பின்னர் அருளப்படும். ஜூலி. 3 தாய்மார்களும் தங்கள் ஆலோசனையை பின்வரும் வகையில் நிறைவு செய்கின்றனர். சுய பரிசோதனை. தாய்மார்களுக்கான ஆலோசனை. சிறு குழந்தைகளின் தாயாகிய ஜூலியா பின்வருமாறு கூறுகிறார். நான் அவர்களை தேவனிடமிருந்து கிடைக்கப்பெற்ற பரிசுகளாக நினைக்கும் போது அது என்னை மிகவும் மனத்தாழ்மையுள்ளவளாக்குகிறது. மேலும் நான் ஒரு சிறந்த தாயாக இருப்பதற்கும் அவர்களை தேவனுக்கென்று வளரச் செய்வதற்கும் என்னை உந்தச் செய்கிறது. எல்லாவற்றிற்கும் மேலாக இது ஒரு மிகப்பெரிய பொறுப்பாகும். ஆனால் அதனோடு ஏராளமான சந்தோஷமும் ஆசீர்வாதங்களும் கூடவே அருளப்படுகின்றன. ஒரு இளைஞனின் தாயாகிய எஸ்தீரா பின்வருமாறு கூறுகிறார். பெற்றோராய் இருப்பதென்பது நம்முடைய பரலோக தகப்பனையும் அவர் நம்மேல் கொண்டுள்ள அவருடைய அளவற்ற அன்பையும் பொறுமையும் நம்முடைய தகப்பனாக அவருக்கு இருக்கும் பங்கையும் பற்றி மிகவும் நெருக்கமாக புரிந்து கொள்வதற்கு உதவுகிற பூமிக்குரிய ஒரு பொறுப்பாகும். இது மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஆகும். பெரிய பிள்ளைகளுக்கு தாயாகிய செரில் பின்வருமாறு கூறுகிறார். பிள்ளைகளை வளர்த்தி எடுக்கும் சிலாக்கியம் எனக்கு கிடைத்ததையும் அது நிமித்தமாக எனக்கு கிடைத்த மாபெரும் பொறுப்பையும் கர்த்தரிடமான எனது கணக்கையும் நான் அனுதினமும் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். நாம் ஒரு தாயாக இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, இந்த வார்த்தைகள் அனைத்தும் உண்மையில் நமக்கும் பொருந்தும். நாம் எல்லாருமே நம்மை சுற்றியுள்ள குழந்தைகளை வளர்ப்பதில் பங்கு வகிக்கிறோம். தாயாக இருப்பவர்களுக்கு அது ஒரு விசேஷித்த சிறப்புரிமையாக இருக்கிறது. நம்மில் தாய்மை அடையாதவர்களை பொறுத்தவரையில் தங்களால் முடிந்த பங்களிப்பை வழங்குவது அவர்களுக்கான விசேஷித்த சிறப்புரிமையாக இருக்கும். எஸ்தீரா. கர்த்தரை நமக்குள் கிரியை செய்ய அனுமதிக்கும் போது நாம் அனைவருமே கற்றுக்கொள்கிறோம், வளரவும் செய்கிறோம். இது ஒரு செயல்முறையாகும். நாம் அனைவரும் வெவ்வேறு அளவிலான உலகத்தின் மீதான விரக்தியிலிருந்தும் அதிருப்தியிலிருந்தும் வந்தவர்கள். வந்தபோது நாம் கிறிஸ்துவில் சமாதானத்தை கண்டடைந்தோம். ஆனால் நாம் அங்கேயே உட்கார்ந்து விட முடியாது. நாம் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லையேல் நமது விசுவாசம் செத்ததா இருக்கும். நாம் பலவீனமாக இருக்கும் போது அது மற்றவர்கள் உங்களை நியாயம் தீர்ப்பதற்கு வாய்ப்பளித்திடும். ஆனால் அதே சமயம் அது தேவனோடு ஆழ்ந்த தொடர்புக்குள்ளாக வருவதற்கும் குணமடைவதற்கும் வழிவகுக்கும். ஆழமான வகையில் தேவனோடு இணைவது என்பது மிகவும் மதிப்பு மிக்கதாக இருக்கும். ஜூலி. தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சுற்றியுள்ள தாய்மார்களுக்கு கவனம் கொடுத்து அவர்களுடைய அசாதாரணமான வேலை, அர்ப்பணிப்பு மற்றும் தியாகம் என்பவைகளுக்காக அவர்களுக்கு நன்றி பாராட்டுவோமாக. அந்த குழந்தைகளை வளர்த்தெடுக்கும் சந்தோஷத்தை நாமும் பகிர்ந்து கொள்வோமாக. குழந்தைகள் பெரியவர்களாக வளர்வதை பார்க்கும்போது அது நம்முடைய வாழ்வில் ஒரு மாபெரும் சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. அது பெற்றோருக்கும் தாய்மைக்கும் உரிய பாக்கியமாகும். ஆமென்.